ஒருவனுடைய நிழல் அவனுடனேயே தங்குவது போல, கோபமும் நமது உடலின் உள்ளும் புறமும் இருள் சூழ வைத்து மனதில் மாசாய் தங்கிவிடும். சமுதாயத்தை, பின்பு நாட்டையே புற்றுநோய் போன்று ஊடுருவி தீமை பயக்கவும், ஒருவருடைய எண்ணத்திற்கும் ஆசைகளுக்கும் தடை வரும் நிலையில் கோபம் தீவிரமாக உருவெடுக்கும். சினமென்னும் சேர்ந்தாரைக் கொல்லி இனமென்னும். 1. மன அமைதி. கோபத்தைக் கட்டுப்படுத்தி ஆற்றினால் மனத்தில் சாந்தி ஏற்படும். 2. உறவுகளை பேணுதல். கோபத்தால் உறவுகள் பாதிக்கப்படாமல் இருக்கும். 3. நல்ல முடிவுகள் எடுத்தல். கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் தவறாக இருக்கும். அதை தணித்தால் பகுத்தறிவுடன் சிந்திக்கலாம். 4. உடல் ஆரோக்கியம். கோபம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். 5. சமூக மரியாதை. கோபத்தை கட்டுப்படுத்துபவர் சமூகத்தில் மதிக்கப்படுவார். கோபத்தில் எதை வேண்டுமானாலும் தூக்கி எறிய முடியும். ஆனால் சில நேரம் கோபத்தை தூரமாக தூக்கி போட வேண்டும். நேற்று வைத்திருந்த புன்னகையை மறந்துவிட்டு இன்னும் அழுது கொண்டிருக்கிறாய். நாளை இந்த அழுகையும் பறந்து ஓடிவிடும். காலம் நம் கண்முன்னேதான் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் நமக்கு இன்னும் பலவிதமான ஆச்சரியங்களை கொடுத்துக் கொண்டேதான் இருக்கும். போகிற போக்கில் சிலவற்றை கடந்து போக வேண்டும். பலவற்றை மறந்தே போக வேண்டும். அப்போதுதான் வாழ்வில் சிறிதாவது நிம்மதியாக வாழ முடியும்.